வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கேரள சட்டமன்ற தேர்தல் குறித்து தில்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி பங்கேற்ற கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ததாக தகவல். அரபு நாட்டிலிருந்து 46,500 டன் இயற்கை எரிவாயு ஏற்றி வந்த நந்தா தேவி கப்பல் குஜராத் வந்தடைந்தது. இந்தியாவில் எரிவாயு தேவையை நிறைவு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் செந்தில் பாலாஜி தில்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். கரூர் துயர வழக்கு தொடர்பாக அதிகாரிகளின் கேள்விகளுக்கு விளக்கம். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு வழங்கலில் எந்த இடையூறும் இல்லை என இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். தேவைப்பட்டால் மட்டும் சிலிண்டர் பதியலாம், அச்சத்தில் பதிய வேண்டாம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள். கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசை வெளியிட வைப்போம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வு செய்ய தொல்லியல் அகழாய்வுத்துறை ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக தில்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. கேரள சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் இடது முன்னணி, எதிர்கட்சியான காங்கிரஸ், உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களை கைப்பற்றியுள்ள பாஜக ஆகியவற்றிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றே தொடங்கிவிட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக தில்லியில் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, வேணுகோபால் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அரபு நாட்டிலிருந்து 46,500 டன் இயற்கை எரிவாயு ஏற்றி வந்த நந்தா தேவி கப்பல் குஜராத்தின் வாடினார் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளில் இருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றிக்கொண்டு ஹார்மஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. அதே நேரத்தில் இந்திய கப்பல்கள் தாக்கப்படாது என்று அறிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இயற்கை எரிவாயு ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் முதல் கப்பலான சிவாலிக் நேற்று குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது. இந்நிலையில் 45,500 டன் இயற்கை எரிவாயு ஏற்றிக்கொண்டு வந்த இரண்டாவது கப்பலான நந்தா தேவி இன்று குஜராத்தின் வாடினார் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது. இந்த கப்பலில் உள்ள எரிவாயுவை பிரிட்ஜ் எனும் பெயரிலான மற்றொரு கப்பலுக்கு மாற்றும் பணி இன்று தொடங்கியுள்ளதாக கண்ட்லா துறைமுக பொறுப்பு கழக தலைவர் சுசில் குமார் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தில்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் சிபிஐ புலனாய்வு செய்து வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். இந்நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டவரும் கரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜிக்கும் நேரில் வந்து விளக்கம் அளிக்கும்படி சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி செந்தில் பாலாஜி தில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு வழங்கலில் எந்த இடையூறும் இல்லை என்றும் தேவைப்படும் போது சிலிண்டர் பதியுங்கள் என்றும் அச்சத்தில் பதிய வேண்டாம் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் இண்டேன் என்னும் பெயரில் வீட்டு பயன்பாட்டுக்கும் வணிக பயன்பாட்டுக்குமான எரிவாயு சிலிண்டர்களை வழங்கி வருகிறது. வளைகுடா போரால் எரிவாயு வழங்கல் தடைப்பட்ட நிலையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் வழங்கல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் முன்பதிவு காலம் நகர்ப்புறங்களில் 25 நாளாகவும் ஊர்ப்புறங்களில் 45 நாளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் வீட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு வழங்கல் பாதுகாப்பாகவும் இடையூறு இன்றியும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு கிடைப்பதை இந்தியன் ஆயில் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சில வாடிக்கையாளர்கள் வழக்கத்தை விட முன்கூட்டியே அச்சத்தில் சிலிண்டர் பதிவு செய்ததால் உடனடியாக தேவை அதிகரித்து வளங்களை பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. தேவைப்படும் போது சிலிண்டர் பதிவுமாறும் அச்சத்தில் முன்கூட்டியே பதிய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. கீழடியில் அகழாய்வு செய்து தயாரித்துள்ள அறிக்கையை மத்திய அரசை வெளியிட வைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர், தென்காசி மாவட்டம் கிரிவலம் வந்த நல்லூர், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர்,
மாங்காடு, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் அகழாய்வு நடத்துவதற்கு மத்திய தொல்லியல் துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல மாதங்கள் தாமதத்துக்கு பின் தமது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்று தெரிவித்துள்ளார். அடுத்து மத்திய பாஜக அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையையும் வெளியிட வைப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து அண்ணா ஆரம்பித்த திமுகவில் என்னை இணைத்த முதல்வருக்கு என்னாலும் தான் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன், ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேசிய போது, அதிமுகவில் இருந்து அண்ணா ஆரம்பித்த திமுகவில் என்னை இணைத்த முதல்வருக்கு என்னாலும் தான் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து, இன்றைக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருப்பது 9 கோள்கள். அந்த 9 கோள்களில் சக்தி வாய்ந்த கோள் சூரியன் என்றும், அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அந்த காலத்திலேயே உதயசூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் கூறினார். தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பமாக உள்ளது என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்கள் தலைவரை பொறுத்தவரை திரையுலகில் உச்சகட்டத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறார். அதனால் தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பமாக உள்ளது என்றார். இதையடுத்து கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அதை முடிவு செய்ய வேண்டியவர் தலைவர்தான் என்று பதிலளித்தார். சமூக வலைத்தளங்களில் வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் நாம் பதில் சொல்ல இயலாது. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு இயக்கத்திலே பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொருவரும் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். பின்னர் கூட்டம் முடிந்த பின் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக தவேக கூட்டணி அமைவது சாத்தியமா என்ற கேள்விக்கு அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்தார். தொடர்ந்து எங்களை பற்றி பேசினால் மட்டும்தான் பதிலளிக்க முடியும் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பலமான கூட்டணி அமைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். பழனிசாமி உதயகுமார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் திமுக அதிமுக இந்த பிம்பமானது வலுவுடையதாக இருந்தது. ஆனால் தற்சமயம் திமுக தவிர மற்ற கட்சியில் அந்த வலுவான பிம்பம் இல்லை, அது தேய்முறையை நோக்கி சென்று ஒரு விமர்சனங்கள் ஏற்படுது. இதை பற்றி உங்க நிலைப்பாடு? அதெல்லாம் பிம்பமாய் கீழே தரமெடுத்து போயிடுச்சு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தங்கபாலு கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் நேரத்தில் எத்தனை வாக்குகள் பதிவாகிறதோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் பதிவாக வேண்டும், தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தல் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தேர்தல் ஆணையரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேண்டுமா வீணாக்க வேண்டுமா, இதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும். கொடிக்கம்பங்கள் அகற்றுகிற அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். அதுபோல் தேர்தல் காலங்களில் கட்சி தலைவர்கள் தங்கள் வாகனங்களிலே கொடிகளை கட்டி கொண்டு போவதற்கும் தடை விதிக்கிறார்கள். இதனால் எந்தவித முன்னுரிமையும் ஒரு வேட்பாளருக்கு வந்துவிடப் போவதில்லை. எனவே இதுவும் தேவையற்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இதற்கான விளக்கங்களை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி மறைந்த தலைவர்களுடைய சிலைகள் மூடக்கூடாது என்று விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்குப்பதிவு முடிந்ததும் அடுத்த நாளில் அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும். இதையடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி மறைந்த தலைவர்களுடைய சிலைகள் மூடக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி மாநில செயலாளர் ஜோசப் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வியாபாரிகளுக்கு கொண்டு செல்லும் பணங்கள் பறிமுதல் செய்வது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும், ஆதலால் தேர்தல் ஆணையர் வாகனங்களில் பணத்தை பறிமுதல் செய்வது தவறு என்றும் தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்ததாக கூறினார். மேலும் வாக்குச்சாவடிகள் 100 மீட்டருக்குள் இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அடுத்த நாள் அதிகரித்து வெளியிடப்படுகிறது. இரண்டுக்கும் இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சில தொகுதிகளில் 5 விழுக்காடு 6 விழுக்காடு வரை போயிருக்கிறது. எனவே ஒரே அளவான ஒரே விதமான அந்த விவரங்களை வெளியிட வேண்டும், அதிலே மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தியிருந்தோம். அவர் 70C ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக எல்லோரிடமும் நாங்கள் வாங்கி அதில் ஒரு பிரதியை நாங்கள் அங்கே வாக்குப்பதிவு முகவரிடத்தும் கொடுப்போம். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாகவே அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதில் பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் பங்கேற்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாகவே அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என்று மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது தேர்தல் விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் குறித்து அனைவருக்கும் அறிவுரை வழங்கினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், ஆவணம் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றால் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்வர் என்றும் தெரிவித்தார். மேலும் சமூக ஊடகங்கள் தேர்தல் குறித்து பதிவிடும் போது ஜாதி மதம் குறித்தோ சட்டம் ஒழுங்கிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலோ பதிவிடக்கூடாது என்று தெரிவித்தார். பொதுமக்கள் சிவிஜில் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு சப்போஸ் ஏதேனும் விதிமீறல், என்சிசி விதிமீறல் ஏதேனும் நடக்குது அப்படின்னா லைவா ரெக்கார்ட் பண்ணி லைவா போட்டோ எடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் பட்சத்தில் 100 நிமிடத்திற்குள் நம்மளோட டீம் அங்க போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அனைத்து பொதுமக்களுக்கும் இது எங்களுடைய வேண்டுகோள், தட் அவங்க இந்த சிவிஜில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். திருச்சுழி அருகில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கணக்கில் வராத 1,83,000 பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது கணக்கில் வராத 1,06,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. மேலும் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த கார் வேம்பார் பகுதியை சேர்ந்த பழ வியாபாரி ரோஜா என்பவரின் கார் என்பதும், அந்த காரில் கார் ஓட்டுநர் ராஜா என்பவரும் மட்டும் வெளியூரில் பழ வியாபாரத்தை முடித்துவிட்டு பணத்தை எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பணம் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி மூலம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை வாங்கி செல்லுமாறு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல் ஆவியூர் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது மதுரையிலிருந்து காரியாபட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த ராகுல் என்பவரின் காரை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 77,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோயம்பேடு மார்க்கெட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் காய்கறி மார்க்கெட் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் திருவண்ணாமலையை சேர்ந்த மிதுன் ராஜ், திருச்சியை சேர்ந்த அப்துல் ரசாக் என தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்து ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கொடுக்கும் கௌசர் என்ற பெண்ணையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 52 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட உள்ளதாகவும் ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தலை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆட்சியர் அருணாவும் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவும் செய்தியாளர்களிடம் பேசினர். 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 3 பறக்கும் படைகளும் தலா 3 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 260 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 18 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் 18 பறக்கும் படைகளும் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் பணிக்காக 4 கம்பெனி மத்திய காவல் ஆயுதப்படையினர் வந்துள்ளதாகவும் இதில் 288 ஆயுதப்படையினர் பதட்டமான பகுதி மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் கண்காணிப்பு அலுவலகம் நேற்று இரவு முதலே செயல்பட தொடங்கியது. அதுல அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் விளம்பரங்கள் கண்காணிக்கப்படும், அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் செய்திகளும் கண்காணிக்கப்படும். மேலும் சிவிஜில் அப்படின்னு ஒரு ஆப் நம்ம அனைத்து நம்முடைய தேர்தல் ஆணையம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிவிஜில் ஆப்ல நம்ம பொதுமக்கள் ஏதாவது பொதுமக்களோ இல்ல வேற யாரு வேண்டுமானாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல ஏதாவது முறையா பின்பற்றல, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை உடனே பதிவிடலாம். அரியலூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ரத்தினசாமி தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாத்ரி முன்னிலையில் அரசியல் கட்சிகளின் முகவர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ரத்தினசாமி, பொது இடங்களிலும் தனியார் இடங்களிலும் சுவர் விளம்பரம் எழுதக்கூடாது, சுவரட்டி ஒட்டக்கூடாது என்று தெரிவித்தார். போதிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து சென்றாலோ 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு சென்றாலோ பறிமுதல் செய்யப்படும் என்றும் உரிய ஆவணங்களை வழங்கிய பின்னரே தொகை விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது அனைத்து வாக்குச்சாவடிகள்ல எலெக்ஷன் அப்ப கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வெப் டெஸ்டிங் இருக்கு, அத்தனைக்கும் இருக்கு. அரியலூர் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 20 பொறுப்பு அலுவலர்கள் தேர்தல் சப்ஜெக்ட் வைஸா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நோடல் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க, அவங்க அந்தந்த இதுல பண்ணுவாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 54 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். மாவட்டத்தில் உள்ள 950 வாக்குச்சாவடிகளில் 54 பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாநில எல்லையில் உள்ள 2 சோதனை சாவடிகளிலும் மாவட்ட எல்லைகளில் உள்ள 3 சோதனை சாவடிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். 24/7 கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கோம். அதில் பொதுமக்கள் அவருக்கு இது எம்சிசி வயலேஷன்ஸ் என்ன இருந்தாலும் சொல்ல முடியும். அதுக்காக அவர் கால் பண்ணுவது இருக்குது 1950 கால் பண்ணிட்டாச்சு. அவரது என்ன கருத்துக்கள் இருந்தால், எம்சிசி வயலேஷன்ஸ் இருந்தால் அதை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அவரதுக்கு ஓட்டர் ஐடி ரிலேட்டட் அந்த ரிலேட்டட் என்ன கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவை இருந்தால் 1950 கால் பண்ண முடியும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி 2 நாட்களாகும் நிலையில் தொகுதி பங்கீடு செய்வதில் காங்கிரஸ், திமுக இடையே இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றே தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறியாக உள்ளது. திமுக வேட்பாளர்களின் நேர்காணல் நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தொகுதி பங்கீட்டு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த முடிவும் எட்டப்படாமல் கூட்டம் இழுபறியில் முடிந்தது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், காங்கிரஸ் கட்சிக்கு 21 இடங்களும் திமுகவுக்கு 9 இடங்களும் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் 15 தொகுதிகள் வேண்டும் என கேட்பதாகவும் அவர் கூறினார். அதன்பின் பேசிய ஜெகத் ரட்சகன், திமுக 30 இடங்களிலும் போட்டியிட விரும்புவதாக கூறினார்.
புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என்று நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜகவும் அதிமுகவும் 14 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். பாமக கூட்டணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தெற்கு மண்டல பொறுப்பாளர் வடிவேல், கிழக்கு மண்டல பொறுப்பாளர் கோபி, மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் ஏன்னா ஒவ்வொரு 2016 சரி 2021 சரி இந்த கூட்டணியில இருந்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். எங்களை புறக்கணிச்சுட்டாங்க, எங்களோட பயன்படுத்தினாங்க, எங்க ஓட்டுகளை பயன்படுத்தினாங்க, எங்க உழைப்பை பயன்படுத்தினாங்க. ஆனா எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எங்களுடைய கட்சிக்கோ எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இதுவரைக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கல. அதனால தனித்து போட்டியிடுவதுன்னு தான் முடிவு செய்து எங்களுடைய சின்னையாவுக்கு இந்த தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். எங்க சின்னையா எங்களுடைய வேண்டுதலுக்கு இசைவார் என்று நான் நம்புறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் தீப்பிடித்த நிலையில் நோயாளிகளும் அவர்களுடன் இருந்த உறவினர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பல்நோக்கு மருத்துவ கட்டடத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து அங்கிருந்த மருத்துவ ஊழியர்கள் நோயாளிகளையும் அவர்களுடன் உதவிக்கு இருந்த உறவினர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மருத்துவமனையில் இருந்து தீயணைக்கும் கருவிகளை கொண்டு தீயை அணைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெண்டிலேட்டரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து பேசிய மாநகர காவல் ஆணையர் கார்த்திக், தீ முற்றிலுமாக கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதாகவும் அச்சப்பட தேவையில்லை என்றும் நோயாளிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனிவே அவர் பரிசோதிச்சு கொண்டிருக்காங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் சேஃபான ஃபயர் இன்சிடென்ட் நடந்தപ്പോൾ നല്ല സ്മോക്ക് ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ ഫയർ എക്സ്റ്റിങ്ക്വിഷേഴ്സ് എല്ലാം അവിടെ തന്നെ ഉണ്ടായിരുന്നു. പെട്ടെന്ന് തന്നെ അത് അവിടുത്തെ മെഡിക്കൽ സ്റ്റാഫ് വേഗം റിയാക്ട് ചെയ്ത് ഇതെല്ലാം ക്ലോസ് ചെയ്തു. അതുകൊണ്ട് വേറെ വലിയ ഇഷ്യൂസ് ഒന്നും സംഭവിച്ചിട്ടില്ല. ഉടൻ തന്നെ പേഷ്യൻസ് എല്ലാം. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த வீரானந்தல் ஊராட்சியில் சாலை பாலங்கள் தரமில்லாமல் கட்டப்படுவதாக கூறி ஒப்பந்தக்காரரிடம் பொதுமக்கள் தட்டி கேட்டுள்ளனர். கலசப்பாக்கம் அடுத்த வீரானந்தலில் 3,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதில் சிறு பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சிறு பாலங்கள் தரமில்லாமல் கட்டப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஒப்பந்தக்காரரை வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். சவ்வாது மலைகளில் இருந்து மழை காலங்களில் வரும் தண்ணீர் இந்த ஓடை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதால் பாலத்திற்கு 3 கண் வைக்காமல் 2 கண் வைத்து கட்டுமாறு கோரிக்கை வைத்தனர். அப்போதுதான் மழைக்காலங்களில் மலையிலிருந்து வெள்ளத்தில் அடித்து வரும் மரங்கள் ஓடையில் தடுக்காமல் தண்ணீர் வேகமாக வெளியேறும் என்று கூறுகின்றனர். அதை ஒப்பந்தக்காரர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து தரமாக பாலம் கட்டாவிட்டால் எங்களுக்கு பாலம் கட்ட வேண்டாம் என்று கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியில் புறம்போக்கு நிலத்தில் வீடுகளை இடித்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈத்தாமொழி வெள்ளாளர் தெருவில் 3 தலைமுறைகளாக அரசு புறம்போக்கு நிலத்தில் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்புகளுக்கு பின்னால் பல ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர் வீட்டு மனைகளை விற்பதற்கு இந்த குடியிருப்புகள் இடையூறாக அமைந்துள்ளதாக கருதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதையடுத்து புறம்போக்கு நிலத்தில் உள்ள வீடுகளை இடித்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குடியிருப்போரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அனைவரும் தங்கள் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு ஒப்படைக்க போவதாகவும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் தெரிவித்துள்ளனர். 50 வாட்டுக்கிட்ட இருக்கு இந்த தெருவுக்குள்ளே. அவ்வளவு வீட்டையும் காலி பண்ணதில் ஒரே ஒரு நபருக்காண்டி இதுல கவர்மெண்ட் எங்களுக்கு இது ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் எங்களுக்கு வீடு எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். வீடு ரெடி பண்ணி வந்த வீட்டை கூட அவங்க தரப்படாதுன்னு சொல்லி விலைக்கு வச்சுட்டான். சுனாமி வீடு வந்து எங்களுக்கு சுனாமி வீடு வரைக்கும் அவன் கொடுக்கப்படாதுன்னு விலைக்கு வச்சிருந்தான். இதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க. இந்த தொகுதியில ஓட்டு நிறைய இருக்கு. அதனால நீங்க எதாவது பண்ணலன்னு சொன்னாக்கி நாங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாம் கொண்டு நாங்க கலெக்டரை கொண்டு போட்டுட்டு வந்துருவோம். சென்னை மதுரவாயலில் நள்ளிரவில் பைக் ரேஸ் நடந்தபோது லாரியை முந்தி சென்றபோது சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்தார். சென்னை மதுரவாயலில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் பைபாஸ் சாலையில் 5 உயர் ரக இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பைக் ரேஸ் சென்றுள்ளனர். அப்போது கொடுங்கையூரை சேர்ந்த அபினேஷ், தனுஷ் ஆகிய இருவர் சென்ற இருசக்கர வாகனம் லாரியை முந்த முயன்ற போது உள்ளே சிக்கியது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கிய அபினேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். உடன் பயணித்த தனுஷ் படுகாயம் அடைந்தார்.
தகவல் அறிந்த மதுரவாயல் போக்குவரத்து காவல்துறையினர் அபினேஷ் உடலை கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தனுஷை சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஆதவ் அர்ஜுனா தான் பேசுவது வைரலாக வேண்டும் என்று ரஜினி குறித்து பேசியதாக நடிகர் பஷீர் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் ரம்ஜானையொட்டி நடிகர் பஷீர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்தை பற்றி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஜினிகாந்த் போன்ற ஒரு தைரியமான மனிதன் யாரும் கிடையாது என்றும் அவர் வைரலாக வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கலாமே தவிர சூப்பர் ஸ்டாரை யாராலும் அடக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாதது ஒரு நாடகம் என்பது திரைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தெரியும் என்றும் தெரிவித்தார். சார், ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்களில் நிறைய வாட்டி தைரியமாக பேசியிருக்காரு. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்ஷா படத்தில் அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான். அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா அவர் பேச்சு வேணால் மற்றவங்களை வைரல் பண்ணுறதுக்காக பேசலாமே தவிர சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் யாருமே அடக்க முடியாது. ஏன்னா ஒரு கலைஞனை யாராலுமே அடக்க முடியாது சார். ஒரு கலைஞனை போய் திமுக போய் மிரட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு அவர் பேசுகிறத வைரல் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத தவிர, ஏன்னா இதை பேசக்கூடிய தகுதியுடைய ஆட்கள் யாரோ அவங்க தான் பேசணும். சும்மா தான் வைரல் ஆகணும்னு சொல்லி ஆதரவு பேசுறதெல்லாம் தவறான விஷயம் சார். இனி வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள உமர் போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிர் மாய்க்கப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. பின்னர் இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் முகமது நபி, ரஷீத் கான் உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இருபது ஓவர் உலக கோப்பையில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய சஞ்சு சாம்சனுக்கு கேரள முதல்வர் தங்க பேட் ஒன்றை பரிசளித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 20 ஓவர் உலக கோப்பையில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய சஞ்சு சாம்சனை கௌரவிக்கும் வகையில் கேரள கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டு சஞ்சு சாம்சனுக்கு தங்க பேட் ஒன்றை பரிசாக வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கல்வித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் செக்சஸ் 103 புள்ளிகள் குறைந்து 75,400 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 13 புள்ளிகள் குறைந்து 23,395 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கேரள சட்டமன்ற தேர்தல் குறித்து தில்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி பங்கேற்ற கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ததாக தகவல். அரபு நாட்டிலிருந்து 46,500 டன் இயற்கை எரிவாயு ஏற்றி வந்த நந்தா தேவி கப்பல் குஜராத் வந்தடைந்தது. இந்தியாவில் எரிவாயு தேவையை நிறைவு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் செந்தில் பாலாஜி தில்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். கரூர் துயர வழக்கு தொடர்பாக அதிகாரிகளின் கேள்விகளுக்கு விளக்கம். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு வழங்கலில் எந்த இடையூறும் இல்லை என இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். தேவைப்பட்டால் மட்டும் சிலிண்டர் பதியலாம், அச்சத்தில் பதிய வேண்டாம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள்.
கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசை வெளியிட வைப்போம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வு செய்ய தொல்லியல் அகழாய்வுத்துறை ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.